ஜான்சி எஸ்ஐயா இருப்பாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்களும் கல்யாணம் ஆனதுலேருந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சில் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸ்டேஷன்ல ஒரு ஜாதிக்காயை திருடிட்டான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வருது. அதையும் இவங்க தான் புடிச்சு தராங்க. அதே டைம்ல இதே ஸ்டேஷன்ல போலீஸா இருக்க நம்ம ஹீரோ வைஃப் கூட டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணிருப்பாரு. அப்ப அவங்க குழந்தைய பார்க்க முடியாம போகுது. நெக்ஸ்ட் இயரிங்ல கண்டிப்பா டைமுக்கு வந்து அவங்க குழந்தைய பார்க்க முடியும்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. அதனால இவருக்கு எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐ ஜான்சி கூட வேலை செய்யும் போது கடுப்புல ஏதாவது வேலை செய்யறாரு. தென் நைட் இவங்க ரெண்டு பேரும் தான் பெட்ரோல் வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் போறாங்க. அப்போ ஒரு காட்டுல ஒரு காரை பார்த்ததுமே இவர் இறங்கி செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப கார்ல இருந்து ஒருத்தர் இறங்கி ஓடுறான். அதே டைம்ல கார்ல இருந்த ஒரு பொண்ணு கார் எடுத்துக்கிட்டு அங்க வந்து கிளம்புறா. அதை பார்த்ததுமே ஒரு ஃபாலோ பண்ணிட்டு ஓடுறாரு. இவங்களும் ஓடி போனவன துரத்திட்டு ஓடுறாங்க. ஆனா ஒரு சகத்துல விழுந்துறான். அப்பன்னு பார்த்து ஒரு முக்கியமான கேஸ் வந்திருக்குன்னு இந்த எஸ்ஐ போன் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்றாங்க. சோ இங்க இருந்து கிளம்பினாலும் ஹீரோ எஸ்ஐ கிட்ட சொல்றாங்க. ஆனா இங்க துரத்திட்டு போனவன் சகத்துல விழுந்துட்டா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா இவன் முக்கியமான கேஸ் வந்திருக்கு, இது முக்கியம் இல்ல, நம்ம அதான் பார்க்கணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடறான். பார்த்தா அங்க ஒரு பொண்ணு இறந்து கிடக்குறா. அடுத்த நாள் இவங்க ரெண்டு பேருமே அவன் விழுந்து அந்த சகத்துல வந்து பாக்குறாங்க. பார்த்தா இவங்க வரதுக்கு முன்னாடி அந்த இடத்த மூடி வச்சிருக்காங்க. பட் ஹீரோ இதை பத்தி எல்லாம் கவலைப்படத்தால இதனா கம்ப்ளைண்ட் வந்தா நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு விட சொல்றாங்க. பட் கொஞ்ச நேரத்திலேயே ஹையர் ஆபீசர் கிட்ட ஒருத்தவங்க வந்து என்னோட ஹஸ்பண்ட காணோம்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் வாக்கி டாக்கிலியோ அன்சார் அலின்றவர் 37 வயசு காணோம்னு சொல்லிட்டு இவங்க எந்த சகதியில துரத்திட்டு போகும்போது ஒருத்தன் விழுந்து இறந்து போனானோ அதே இடத்துல தான் சொல்றாங்க. சோ இந்த கேஸ் பெருசாகிறதுக்குள்ள அந்த கார் யாருன்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக ஹீரோ ஒவ்வொரு இடமா போட்டு சிசிடிவி கேமரா செக் பண்றான். அப்ப அந்த காரோட ஓனர் அஞ்சலின்றவங்க தெரிய வருது. தென் எஸ்ஐயோ அந்த இறந்து போன அன்சார் அலி வீட்டுல போய் எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே இந்த விஷயத்தை நம்ம எப்படி சமாளிக்க போறோம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கால் வருது. பார்த்தா அந்த மூடி வச்சிருந்த சகதியை தோண்டி இறந்து போன அன்சார் அலியை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அண்ட் எஸ்பி அந்த இடத்தோட ஓனர் ஏன் அந்த இடத்த மூடிங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிடறாரு. தென் அதே டைம்ல தான் இவங்க ரெண்டு பேரும் பெட்ரோல் எடுத்துட்டு போனாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு இவங்களையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோ இவங்க கிட்ட கேட்கிற கொஸ்டினுக்கும் சேர்த்து இவனே ஆன்சர் பண்றான். அதை பார்த்ததுமே இவங்க ஜான்சியை வெளியே அனுப்பிட்டு நைட் டைம்ல அந்த எஸ்ஐக்கு உங்களுக்கு அந்த காட்டுல என்ன வேலைன்னு சொல்லிட்டு தப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஹீரோ அந்த காரை செக் பண்ணி பார்த்ததுல அஞ்சலியும் தெரிய வருது. அந்த அஞ்சலியும் உங்களோட பொண்ணுதான் சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்டதுமே ஹீரோட போனை வாங்கி வச்சுட்டு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு வெளியே அனுப்புறாரு. ஆனா ஹீரோட டைவர்ஸ் கேஸ்ல இன்னைக்கு தான் அவன் குழந்தைய பார்க்கணும்னு சொல்லிட்டு வர சொல்லியிருப்பாங்க, கால் பண்ணுவாங்க. சோ எப்படியாச்சும் போன் தாங்கன்னு அங்க இருக்கவங்க கிட்ட கெஞ்சறாரு.